வணக்கம். நான் ஹீலர் நாகேந்திரன் பேசுகிறேன். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது வர்ணமுதிரை. வர்ணமுதிரைன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வர்ணம் அப்படின்னா நீர், மழை, இதெல்லாம் வர்ணம்னு சொல்லுவோம். நம்ம உடம்புல எதெல்லாம் நீர் சம்மந்தப்பட்ட இது இருக்குது, அதாவது இரத்த ஓட்டம், வியர்வை, உமிழ்நீர், இது எல்லாமே வந்துட்டு நீரால் ஆனது. இந்த உடம்புல வந்துட்டு நீர் சத்து 70% நம்ம உடம்புல இருக்குது. அந்த நீர் சத்தை சமன்படுத்துறது தான் இந்த வர்ணமுத்திரை பயன்படுது. என்னென்ன உபயோகம் இதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, உங்களுக்கு உமிழ்நீர் சரியான முறையில் சுரக்க வைக்கும். அதேமாதிரி ரத்த ஓட்டம் சீரான முறையில் அந்த கழிவை வெளியேற்றும். உங்களுக்கு ரத்தத்தில் வந்துட்டு நீர் சத்து குறைஞ்சிருச்சு அப்படின்னாக்க கழிவு அதிகமாக தேங்க ஆரம்பிக்கும், நோய்வாய்ப்பட்டுருவாங்க. அப்போது இந்த நீர் சத்தை சமன்படுத்தும் போது கழிவு சரியான முறையில் வெளியேறும், சிறுநீர் சரியான முறையில் வெளியேறும், வியர்வை சரியான முறையில் வெளியேறும். இது வந்து ரொம்ப நம்ம மனித உடம்புக்கு முக்கியமான ஒன்று. இந்த நீர் சத்து சமன்படுத்தும் போது நமக்கு கண் எரிச்சல் தீரும். யூரின் போகும்போது சிலருக்கு எரிச்சல் இருக்கும், அந்த எரிச்சல் சரியாகும். அதேமாதிரி பாத வெடிப்பு, பித்த வெடிப்புன்னு சொல்கிறீங்களா, அதெல்லாம் வந்து சரியாயிடும். தோல் வறட்சி சரியாயிடும். தோல் வியாதிக்கு ரொம்ப நல்ல சப்போர்ட் பண்ணக்கூடிய முத்திரை இது. இந்த வர்ண முத்திரை எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுண்டு விரல், நான் ஃபஸ்ட்டு முதல் பதிவில் சொன்ன மாதிரி சுண்டு விரல் வந்துட்டு நீர், வாட்டர் எலமெண்ட்டை குறிக்கும். இந்த சுண்டு விரலையும் பெருவிரல் நுனியையும் இப்படி வச்சுட்டு மற்ற 3 விரலையும் நீட்டி வச்சுக்கணும். இது மாதிரி வச்சுட்டு தரையில் விரிப்பு விரிச்சுட்டு உட்காந்து செய்யலாம். இப்படி ஒரு உங்களுக்கு 15 நிமிஷம், அட்லீஸ்ட் 15 நிமிஷம் நீங்கள் செய்யணும். வெயில் காலங்களில் நம்ம 45 நிமிஷம் வரைக்கும் செய்யலாம். குளிர்காலங்களில் 10 to 15 நிமிஷம் வரைக்கும் செஞ்சால் போதும். இந்த முதிரையை செய்யும்போது நமக்கு நீர் சத்து சமன்படுகிறது, உடல் ஆரோக்கியப்படுகிறது. நன்றி, வணக்கம்.